அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு சிலுவையில் மரண வேதனைப்பட்டு தொங்கிய வேளையில் 7 முத்தான வார்த்தைகளை கூறினார். அவர் சாகும் முன் நமக்கு தந்த முக்கிய போதனைகள் இவை. பிதாவே, இவர்களை மன்னியும். இன்றே என்னோடு பிரகதியில் இருப்பாய். அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். தாகமாய் இருக்கின்றது. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? 6ஆவதாக எல்லாம் நிறைவேறிற்று. தந்தாய், உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். நாம் சாகும் பொழுது எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசுவை போல் நம்மால் கூற முடியுமா? எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறிய வார்த்தையை சற்று சிந்தித்து பார்ப்போம். யூதகுல முறைப்படி அர்ப்பணம் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு அவர்களாலே புறக்கணிக்கப்பட்டார். யூதாஸ் முத்தமிட்டு மாட்டிக் கொடுத்தான். அன்னாஸ், கைபாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் முன்னால் இயேசு அவமானமாய் நிறுத்தப்பட்டார். பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டார். ஆணிகளால் அறையுண்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு நெண்டை பரிகாசம் செய்யப்பட்டார். இவை அனைத்தும் யூதர்களின் பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலேதான் நடந்ததால் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தன் ஆவியை துறந்தார். என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீக்க சென்றாய்? என் இயேசுவே, என் ராஜனே, என் கல்வாரி செம்மலே, அப்பா, இதோ இந்த 12ஆவது நிலையிலே ராஜா முள்முடி காயங்களாலும் 3 ஆணிகள் துடைத்த காயங்களாலும் அப்பா வடிகின்ற ரத்தமும் வியர்வையும் சுவாமி எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காகவும், எங்களுடைய நோய்களுக்காகவும், எங்களுடைய செயல்களுக்காகவும் தகப்பனே, எங்களுடைய கெட்ட எண்ணங்களுக்காகவும் அவமானப்பட்டு அவதிப்பட்டு தகப்பனே, இந்த 3 ஆண்டுகளால் சிலுவையில் தொகுத்தீரே என் தகப்பனே. அப்பா, உமது வாதைகளையும் வேதனைகளையும் தகப்பனே, முள்முடி காயங்களையும் இந்த பாதைகளையும் பட்ட வேதனைகளையும் பார்த்து தகப்பனே, எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்த வேண்டும். எங்களுக்கு மன்னிப்பு தாரும் ஐயா. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னியும் சுவாமி. எங்களுக்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள், நோய் நொடிகள், வேகம் எல்லாவற்றையும் தகப்பனே இந்த கல்வாரி பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 12 நிலைகளிலும் தகப்பனே நீர் பட்ட பாடுகள் சுவாமி, அப்பா, எண்ணிலடங்கா வேதனைகள் தகப்பனே, அப்பா, எல்லாம் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய நோய்களுக்காக சுவாமி. இத்தனை வேதனைகளையும் பார்த்து நாங்கள் திருந்தும்படியான அந்த மன மாற்றத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்களுக்குள்ள இருக்கின்ற எவ்வளவோ வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து தகப்பனே இதோ இந்த கல்வாரி பாதத்திலே அப்பா நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கின்றோம் ராஜா. எங்களை மன்னியும் சுவாமி, எங்கள் பாவங்களை மன்னியும் சுவாமி, எங்களை சுத்தப்படுத்தும் சுவாமி, உங்கள் பரிசுத்தமான ரத்தத்தை ஊற்றி சுவாமி எங்களை சுத்திகரியும் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.